முத்துவுக்கும் மீனாவுக்கும் இது தேவைதான் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. கிறிஷ் அவங்க பாட்டியும் வீட்டை விட்டு கிளம்பின உடனே முத்து மீனாக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அந்த டைம்ல விஜயா போயிட்டு முத்து மீனா கிட்ட இவங்க எல்லாம் வரும்போதே நான் எதுக்கு இவங்களை எல்லாம் கூப்பிடுறீங்கன்னு சொல்லி அப்பவே கேட்டேன். ஆனா எல்லாரும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, இப்ப தெரியுதா அவங்கள பத்தி எப்படின்ட்டு. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கல நிறைய தடவை, கண்டவங்களாம் வீட்டுக்குள்ள தேவையில்லாம விடாதீங்கன்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களை மட்டும் அசிங்கப்படுத்தாம என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்தின மாதிரி இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, இப்போ தேவையில்லாம நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்க பேரு, இந்த கொலு வைக்கிறேன்ற ஒரு பேர்ல இவ்வளோ கேவலமா நடந்திருக்காங்கன்னு ஊர் ஃபுல்லா சொல்லுவாங்க. இனி இவங்க கிட்ட நீங்க பேசவோ வீட்டுக்கு கூட்டிட்டு வரவோ இருந்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு நீங்களும் அவங்க கூடயே வெளியில போயிடலாம், இந்த வீட்டுக்கே வராதிங்கன்னு சொல்லிட்டு முத்து மீனாவை பயங்கரமா பிடிச்சி திட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ரோஹிணி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இதுதான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன், இப்ப நடந்து போச்சு, இப்ப ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு ரூம்குள்ள போயிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அம்மா பயங்கரமா பிடிச்சி திட்டுறாங்க. உனக்குலாம் என்னதான் சொல்றதுன்னு தெரியல, முத்து மீனா கிட்ட இப்படி பேசினே எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ கிருஷையும் பார்த்துக்காம நீ அங்க போயிட்டு சந்தோஷமா இருக்க, ஆனா கிருஷ முத்து மீனா தான் அடிக்கடி பாக்குறதுனால கிருஷ் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். இது ரொம்பவே தப்புடி, நான் இவ்வளவு நாளா முத்து மீனா கிட்ட இப்படி பேசினதே இல்லை, எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இனி முத்து மீனா என்னை பார்க்கவும் மாட்டாங்க, ஃபோன் பண்ணியும் பேச மாட்டாங்க, இது உனக்கு சந்தோஷம் தானா, நீ அப்படியே வச்சுக்கோ, இனி எனக்கும் நீ ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. அடுத்து இந்த ரோஹிணிக்கு பிஏ கால் பண்ணி பேசுறாங்க. நான் தான் ஏற்கனவே 2 நாள் டைம் கொடுத்தேன், அந்த 2 நாளுமே டைம் முடிஞ்சிருச்சு, இனி நீ என்ன பண்ண போற, எனக்கு 30 லட்ச ரூபா அமௌண்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஹிணி இந்த சிட்டியை நினைச்சோம்னா கண்டிப்பா ஒண்ணுமே நடக்காது, இந்த பிஏ ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருப்பான், இனி நம்மளே ஏதாவது ஸ்டெப் எடுக்க வேண்டியதான் அப்படின்னு நினைப்பாங்க. மனோஜ் ரோஹிணி கிட்ட என்ன ரோஹிணி நீ ஏதோ மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருப்பியாட்டிருக்கு என்னன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மனோஜ், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிஏ மனோஜ்க்கு ஏதாவது லெட்டர் கொடுக்க போறாங்களா இல்ல ரோஹிணி பிஏக்கு அமௌண்ட் கொடுக்க போறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.